வணக்கம். மனமே நினைவுகளை மறந்துவிடுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? வாழ்க்கையில் மங்களத்தின் தூக்கம் என்பது மிகவும் அரிதாக போகப் போகிறது என்பதற்காகத்தான் அப்படி ஒரு தூக்கம் அந்த நாளில் வந்ததோ. பாட்டி நிதானமாய் நடந்து வந்து பார்த்தாள். குழந்தை மங்களம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அருகில் பாய் மேல் உட்கார்ந்து மங்களத்தின் தலையை தன் மடியில் வைத்து கொண்டாள். நெற்றியில் விழுந்து கலைந்திருந்த கேசத்தை ஒதுக்கினாள். அருகில் இருந்த ஓலை விசிறியினால் மங்களத்தின் நெற்றியில் துளித்திருந்த வேர்வை முத்துக்களை தன் நார்மடி புடவையின் தலைப்பால் ஒற்றி எடுத்து விசிற ஆரம்பித்தாள். என் பட்டு குட்டி, உன் அழகால உன் ஆம்பளையான கைக்குள்ளே போட்டுண்டு சமத்தா கொடுத்தனம் பண்ணணும். குருவி கூடாட்டம் உன் கூட அழகாக ஊஞ்சலாடணுண்டி கண்ணா. சமத்து குட்டி, என் வெள்ளை கட்டி. ஆசையோடு தூங்குபவளின் நெற்றியில் முத்தமிட்டாள் பாட்டி. பருவம் அடையும் வரை ஒவ்வொரு பண்டிகைக்கும் மகாலிங்கம் வருவான். வீடே திமிலோகப்படும். உபச்சாரம் நடக்கும். சில சமயங்களில் மங்களம் மாமியார் வீட்டிற்கு போவாள். அங்கு தன் வயதை ஒத்தவர்கள் யாரும் இல்லாததால் மாமியார் பின்னாடியே அலைவாள் மங்களம். காலம் யாருக்காகவும் எதிர்பார்ப்பதில்லை, காத்திருப்பதும் இல்லை. 13 வயதில் அவள் பருவம் அடைந்தவுடன் இரு வீட்டாரும் அடைந்த உற்சாகத்துக்கும் குதூகலத்துக்கும் அளவே இல்லை. மீண்டும் கல்யாணக்கலை, வீட்டில் சாப்பாடு, டிஃபன், பூக்கடை, பட்டுப்புடவை என ஒரே கொண்டாட்டமும் அமர்க்களமும் தான். அறிவில் சிறியவர்களான பெரியவர்கள் 15ஆம் நாளே அவளுக்கு சாந்தி செய்து புக்ககத்தில் கொண்டு போய்விட்டனர். இயற்கையின் தூண்டுதலினால் உந்தப்பட்டு ஏற்படும் விளைவுகளை அறிவதில் அவசரமும் பரபரப்புமாக மங்களத்தை உபயோகித்தவனுக்கு அவள் மேல் அன்பும் பாசமுமாய் நடக்கவே தெரியவில்லை. தினமும் அவசரம்தான், ஆத்திரம்தான், கோபம்தான். கிள்ளல் காயங்களும் நிமிண்டிய சிவப்புக்களுமாய் சுபாவத்திலேயே சாதுவான மங்களம் இரவு என்றாலே நடுங்கினாள். மாலை மறைய மறைய அவள் அஸ்தியில் ஜுரம். உதடுகள் இரு பக்கத்திலும் கீழ் இறங்கி துடிக்கும். கணவன் அருகில் வந்தாலே கூற்றினுள் சுருங்கும் புழுவைப் போல சுருண்டு கொண்டாள் மங்களம். பொதுவில் 3 வயதான குழந்தையின் கைகளில் சிக்கிய புதிய பொம்மையானாள். அந்த குழந்தை சிறுமியே பயத்திலேயே மயங்கி அச்சத்தோடு கருத்தரித்து திகிலோடு வலி எடுத்து பீதியிலேயே குழந்தை பெற்று அழுகையோடு குழியில் வைத்து மூடினாள். குழிப்பிள்ளை வயிற்றில் என்பார்கள். ஆனால் குழிப்பிள்ளை குழிக்குள் போயும் போகாது முன்பே இவள் சின்னஞ்சிறு மணி வயிற்றில் இன்னொன்று குடிபுகுந்து உருவாகிவிடும். காலத்தின் போக்குவரத்தில் 5 குழந்தைகளுக்கு தாயான போதிலும் அம்மா என்று கூப்பிட தக்கியது என்னமோ வெங்குட்டு ஒருவன்தான். உடலும் உள்ளமும் நொந்த மங்களம் வெங்குட்டு பிறந்த பின் நிரந்தர நோயாளியானாள். உடல் நோயை விட மனநோயே அதிகமாகி மகாலிங்கத்தின் பேய் ஆட்டத்திற்கு அவளால் திருப்தியாக ஈடு கொடுக்க முடியவில்லை. பரம்பரை பணமும் கொழுப்பேறிய குணமும் சும்மா இருக்குமா? அடிக்கடி வெளியூர் சென்று வருவதாக கூறி செல்லும் மகாலிங்கம் மங்களத்தை அதிகமாக தொந்தரவு செய்யாமல் இருந்ததில் கொஞ்சம் நிம்மதியானவளுக்கு அன்று விடிந்த போதே மனம் ரொம்பவும் அலைப்பாய்ந்ததில் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறதென தோன்றியதில் பயந்தபடியே இருந்தாள். வாசலில் ஏதோ கலகலவென சத்தமும் மகாலிங்கத்தின் அட்டகாசமான குரல். மங்களம், சீக்கிரமா ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா, சீக்கிரமா வா என கேட்டதும் எதற்கு, யாருக்கு, ஏன் என தோன்றிய கேள்விகள் வந்த வேகத்திலேயே காணாமல் போய் கிடுகிடுவென ஆரத்தியை கரைத்து மற்றொரு தட்டில் குங்குமச்சிமிழும் கட்டிய பூச்சரமுமாக வாசலுக்கு விரைந்தாள். ஒரு கணம் தலை சுற்றி அப்படியே உடல் நடுங்க சமாளித்தாள் மங்களம். வாசலில் மகாலிங்கமும் கட்டுமஸ்தான தேகமுடைய கொஞ்சம் ஆம்பளைத்தனத்துடன் கூடிய பெண்ணும் மாலையும் கழுத்துமாய் நின்றனர். என்ன பிரமிச்சு போய் நின்றுருக்க? எடு, நானே பாடிக்கிட்டுமா? கௌரி கல்யாணோ வைபோகமே, கமலி கல்யாணோ வைபோகமே பாடிவிட்டு பெரிதாக வாய்விட்டு சிரித்தார். நீர் மல்கிய கண்களுடன் கணவனின் கட்டளைப்படி அவர்கள் இருவருக்கும் ஆரத்தி எடுத்து குங்குமமிட்டு பூச்சூடி வரவேற்றாள் மங்களம். கமலி, இவதான் என் பொண்டாட்டி. பேஷா சமைப்பா. அதனால அவ இனிமே சமையல் உள்ள கவனிச்சுப்பா. நீ ரேழி உள்ள மட்டும் கவனிச்சுண்டா போதும். ஹி புரிஞ்சுதோன்னோ? அசட்டுத்தனமான விகாரமான சிரிப்புடன் காமம் நிறைந்த கண்களுடன் மட்ட ரகமாக அவர் கூறியதை பார்த்து குமட்டி கொண்டு வந்தது மங்களத்திற்கு. போங்கோண்ணா,
என்றபடி தன் பாரியான உடலை நெளிக்க முடியாமல் நெளித்து வளைத்து கூறிய கமலாவை பார்த்து, சரியான ஜோடியைத்தான் பிடித்திருக்கிறார் என்று மனதில் நினைத்தபடியே உள்ளே போனாள் மங்களம். வெங்கட்டுவுக்கு ஒன்றும் புரியாமல் அப்பாவையும் புதிதாக வந்தவளையும் பார்த்தான். ஏனோ அவனுக்கு அப்பாவை பிடிக்காததைப் போல அந்த புதிய அம்மாவையும் பிடிக்கவில்லை. மங்களம் சமைத்ததை ரசித்து ருசித்து சாப்பிட்டவர்கள் அவளை சட்டையே செய்யாமல் இருந்ததில் மங்களத்தின் மனது தாங்க முடியாமல் தவித்தது. சமாளித்தபடி அத்தனையும் விழுங்கினாள். கமலியும் கண்ணன், பாலன், விஜயா என்கிற 3 குழந்தைகளுக்கு தாயானாள். பிரசவம் இங்கேயே நடந்ததால் அத்தனை வேலைகளும் மங்களத்தின் தலையில். குழந்தைகள் வளர்ந்தார்கள். கூடவே சின்ன சின்ன பூசல்கள், சின்ன சின்ன சச்சரவுகள், சின்ன சின்ன சண்டைகள். அந்த சின்ன சண்டைகள் கமலாவின் தலையீட்டால் பெரிய போர்க்களமாக மாறி தீர்ப்பிற்கு மகாலிங்கத்தின் பஞ்சாயத்துக்கு போனது. ஆனால் கமலி பஞ்சாயத்துக்கு தலைமை பதவியை தனக்குத்தானே ஏற்றுக்கொண்டு மகாலிங்கத்தை தன் கைக்குள் பொதித்து கொண்டு, ஒன்று மங்களம் இந்த வீட்டில் இருக்க வேண்டும், இல்லை நான் இருக்க வேண்டும் என கண்டிப்பாய் திட்டவட்டமாய் கமலா கூறிவிட்டதில் குழம்பித்தான் போய்விட்டார். கமலியின் மின் என்ற உடம்பும் மங்களத்தின் ருசியான சமையலும் மகாலிங்கத்திற்கு வேண்டியிருந்தது. கமலியின் பாராமுகத்தை 2 நாட்களுக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் முடிவாக மங்களத்திடம் கூறிவிட்டார். இதை பாரு, இனிமே பின்பக்கம் இருக்கிற மாட்டுக்கொட்டில் காலியாத்தான் இருக்கு, அதை சுத்தப்படுத்திண்டு நீயும் உன் பிள்ளையுமா இனிமே இங்கே தான் இருக்கணும். ஆனால் வீட்டில் வந்து தினம் நீ தான் சமைக்கணும். சமைச்சு வச்சுட்டு இங்கே வந்துரு. என் கண்ணில் படாமல் 2 பேருமா நடந்துக்குங்க. உன் பிள்ளையும் நன்னா அடக்கி வை. உன்னோட சமையலையும் விட முடியாது, அவளையும் விட முடியாது, புரிஞ்சுதா? இல்லைனா 2 பேரும் நடுத்தருவில் நிற்க வேண்டியதுதான். மாட்டுக்கொட்டிலோ கிணத்தடியோ எங்கே இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் அது மதிப்பே வேறு மாதிரி. கோபியமாக போயிடும். நடுத்தருவில் போனால் ஊர் நாளும் பேசும். அப்புறமா இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க முடியாது. சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. வந்த விம்மல்கள், வெடித்த கேவல்கள், கொட்ட முயன்ற கண்ணீர், இவைகளை பற்களை கடித்து கொண்டும் கண்களை இறுக மூடியும் கட்டுப்படுத்தி கொண்டு மரமாக ஜடமாக நின்றாள் மங்களம். வாசலிலேயே நின்று பள்ளியிலிருந்து வந்தவனை வீட்டை சுற்றி அழைத்து வந்து பாடுபட்டு சுத்தமாக்கிய மாட்டுக்கொட்டிலுக்குள் உட்கார வைத்தாள். அம்மா, என்னம்மா, ஏம்மா இங்கே அழிச்சின்னு வந்திருக்க? வாமா, உள்ளே போகலாம், வாயே. இல்லைடா கண்ணா, அப்பா தான் நம்ம 2 பேரையும் சௌகரியமாக காத்தோட்டமாக இங்கே இருக்க சொன்னாருடா. முரண்டு பிடித்தான். அடமாக நின்றான் வெங்குட்டு. சமாதானப்படுத்தினாள் மங்களம். 1 வாரம் போனது. வெங்குட்டு சாப்பிடாமல் அம்மாவிடம் கோபித்தான். ஏமா, அவா மட்டும் எலக்ட்ரிக் வெளிச்சத்தில் படிக்கிறப்போ நான் மட்டும் ஏன் இங்கே முட்டை விளக்கில் படிக்கணுங்கிற? நானும் உள்ளே போய் தாம்மா படிப்பேன். இந்த விளக்கில் படித்தா கண்ணெல்லாம் எரியுதுமா. நான் உள்ளே போகிறேம்மா, ப்ளீஸ்மா. மனதை கல்லாக்கி கொண்டு கூறுவாள் மங்களம். வெங்குட்டு, பழக்கம் இல்லாமல் இந்த வெளிச்சத்தில் படிக்கிறது முதல்ல கண்ணெல்லாம் எரியத்தான் செய்யும். பழகிடுத்தோ எல்லாம் சரியாக போயிடும்பா. இல்லை ராத்திரி சீக்கிரமாக படுத்துன்று காலையில் விடிஞ்ச உடனே எழுந்து படி. அப்போ எவ்வளோ நன்னா பதியும் தெரியுமோ வெங்குட்டு? காலங்காத்தால் ஜிலு ஜிலுன்னு குளுமையான காற்று எதமாக இருக்கும். அப்போ இருக்கிற மிதமான இயற்கை வெளிச்சமும் கண்ணுக்கு எரிச்சலை தராமல் சுகமாக இருக்கும். அப்போ நீ சங்கடம் இல்லாமல் படிக்கலாம். தூங்கி எழுந்ததுனால மனசும் தெளியும். சுறுசுறுப்பாக ஓய்வெடுத்த உடம்பு நீ எதையெல்லாம் தரியோ அதையெல்லாம் ஏற்றுக்க தயாராக இருக்கும். அதனால் அதிகமாக சிரமப்பட்டு படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு தடவை படித்தாலே உன் ஞாபகத்தில் எல்லாம் ஜம்முன்னு ஏறி உட்காந்துரும். மறக்கவே மறக்காது. நான் சொன்னபடி நீ செஞ்சு பாரேன் கண்ணா. அடுத்த தடவையிலேருந்து நீ தான் அத்தனையிலுமே ஃபஸ்ட்டு வரப்போகிற. பாரு, அம்மா சொல்கிறது எத்தனை நிஜம்னு உனக்கே புரியுண்டா வெங்குட்டு. போமா, எதுக்கெடுத்தாலும் நீ எதையாவது ஒன்று சொல்லி சமாதானப்படுத்திடுவேன். இல்லைடா கண்ணா, நான் சொல்கிறபடி நடந்து பார். உனக்கு பிடிக்கலைன்னா அப்புறமா பார்க்கலாம். சரியா? தலையாட்டியபடியே மௌனமானான் வெங்குட்டு. காலை வேளையில் எழுப்பி தான் போட்ட காப்பியை சுட சுட கொடுத்து குளிக்க வைத்து விபூதி இட்டு கொள்ள சொல்லி படிக்க உட்கார வைப்பாள் மங்களம். சுட சுட காப்பியும் குளியலும் அவனை வெகு சுறுசுறுப்பாக ஆக்க, படித்ததெல்லாம் தெள்ள தெளிவுடன் மனதில் பதிய அதையே விரும்பினான் வெங்குட்டு. படிப்பையே தன் குறிக்கோளாக கொண்டு அதிலேயே மனம் செலுத்தியதில் பள்ளியிலும் வகுப்பிலும் முதலாவதாக வர ஆரம்பித்தான் வெங்குட்டு. புரண்டு படுத்தாள் மங்களம்.
சௌகரியமான கட்டிலும் மெத்தையும் மின்விசிறியும் இருந்தும் தூக்கம் வருவேனா என்றது. தலைப்புறம் இருந்த சின்ன மின்விளக்கு அவளுள் பழைய சம்பவங்களை கிளறிவிட்டதுதான் உண்மை. எத்தனை நாட்கள் இரவில் தூக்கம் வராமல் மாட்டுக்கொட்டிலின் வெளியில் கயிற்று கட்டிலில் பிள்ளையையும் படுக்க வைத்து தானும் படுத்துக்கொண்டு புரளக்கூட முடியாமல் தவித்திருக்கிறாள். பகவானே, இந்த வயதில் மட்டுமல்ல, எந்த வயதிலுமே எந்த விதமான ஆசையும் என்னுள் ஏற்படாமல் இருக்க அருள் புரிவாயப்பா. மனம் கசிந்து வேண்டுவாள். இப்போது எத்தனை விதமான சௌகரியங்கள், சந்தோஷங்கள். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற வாக்குப்படி குறையே இல்லாமல் இருந்தது மங்களத்தின் வாழ்க்கை. ஒரு தும்மலுக்கு 2 தும்மல் தும்மிவிட்டால் வெங்குட்டு உடனே டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லி தொந்தரவு செய்வான். இல்லை, டாக்டரை வீட்டுக்கே வரவழைத்து விடுவான். ராதாவோ மங்களத்திற்கு மகள் இல்லாத குறையை தீர்த்து வைத்தாள். இந்த வசதிக்காக தன் மகன் எத்தனை கஷ்டப்பட்டு படித்தான். சரியான சாப்பாடு இல்லாமல், விளக்கில்லாமல் என்பதை நினைக்க நினைக்க மனசு கலங்கும். இத்தனையிலும் கமலியின் குழந்தைகளில் கண்ணன் மட்டும் வெங்குட்டோடு மிகவும் ஒட்டி பழகினான். அண்ணா அண்ணா என்று பள்ளிக்கூடம் போகும்போதும் வரும்போதும் அவனுடைய சென்றான். அவனுடைய இளம் மனதில் வெங்குட்டுவை பற்றிய பரிவு அதிகமாகவே இருந்தது. தாங்கள் அனைவரும் பக்ஷணம் பாடி என சாப்பிடும்போது வெங்குட்டுவுக்கு தராமல் அவனை புறக்கணிப்பது குறித்து பெற்றவளுடன் சண்டை போட்டு அடம் பிடித்து ரகளை செய்ததில் அடி வாங்கியதுதான் மிச்சம். பிறகு கண்ணன் தானே ஒரு வழி கண்டுபிடித்தான். அம்மாவிடம் ஸ்கூலுக்கு போகும்போது பட்சணங்கள் வாங்கி நிக்கர் ஜேபியில் நிரப்பிக் கொள்வான். வெங்குட்டுவின் தோள் மேல் கையை போட்டுக்கொண்டு தெரு முனைக்கு வந்தவுடன் அவனை தன் பால் திருப்பினான். அண்ணா, இந்தாண்ணா, இங்கே பாரு, உனக்காக அம்மாவுக்கு தெரியாம எத்தனை பட்சணம் கொண்டு வந்திருக்க, சாப்பிடுண்ணா, ரொம்ப நன்னா இருக்குண்ணா, இந்தா. சாரிடா கண்ணா, இப்போத்தான் வயிறு ரொம்ப சாப்பிட்டேனா, அதனால என்கிட்ட கொடுத்துரு, வேணும்போது சாப்பிட்டுக்கிறேன்டா, சரியாடா? சரி என்று தரும் கண்ணனிடம் சந்தோஷமாக வாங்கும் வெங்குட்டு அவனுக்கு தெரியாமல் தூர எரிந்து விடுவான். அத்தனை ரோஷக்காரனாக மாறியிருந்தான் வெங்குட்டு. ஆனால் இப்போது வெங்குட்டுவுக்கு ராதாவிடம் சொல்லி எத்தனை பட்சணங்கள் பாடிகள் என்று டப்பா டப்பாவாக செய்து வைக்கப்படுகிறது. ஆனாலும் அவன் ரொம்பவும் கொஞ்சமாகவே எடுத்துக்கொள்வான். ராதா, சாப்பிட்ற ஆசையை சின்ன வயசுலேயே அடக்கிட்டதுனாலையோ என்னமோ எதையும் சாப்பிடணுங்கிற விருப்பமே இல்லாமல் போச்சு ராதா. சாப்பிட்றதுக்காக வாழலாமா? நாம் வாழறதுக்காகத்தாம்மா சாப்பிட்றேன். என் குழந்தைகள் சாப்பிடட்டும் ராதா. நம்மோட கஷ்டம் அதுகளுக்கு தெரியாமல் வளர்க்குற தகுதி வந்ததே, அதுவே என் அம்மாவால் தானே. ராதா, அம்மா கேட்டால் நான் நிறைய சாப்பிட்டேன்னு சொல்லுமா, இல்லைன்னா மனசு ஒடிஞ்சிரும். அத்தனை சென்சிட்டிவ். புரிஞ்சுண்டியா ராதா? வெங்குட்டு சொல்லும்போது அந்த பெற்றவளையும் தன் கணவனான அவள் மகனையும் வலம் வந்து வணங்க வேண்டும் போல் இருக்கும். மங்களம் பழைய கதைகளை வீட்டில் இருவருமாக சேர்ந்து வேலை செய்யும்போது நடந்த சம்பவங்கள் பலவற்றை சொல்லியிருக்கிறாள். அதுவும் வெங்குட்டி எவ்வளவு ரோஷக்காரன் என்று. வீட்டில் பூஜை என்று விசேஷ சமையல். கமலிக்கு நல்ல மூடோ அல்லது பூஜை செய்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமோ சமையல் செய்த அத்தனை வெஞ்சனங்களையும் வஞ்சனை இல்லாமல் கொடுத்திருந்தாள். மங்களமும் பரம திருப்தியாய் சந்தோஷமாயிருந்தாள். இன்று ஒரு நாளாவது வெங்குட்டு வாய்க்கு வகையாய் சாப்பிடட்டும் என அவன் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தாள். வெங்குட்டு பள்ளியிலிருந்து வந்தான். வாழை இலையில் தண்ணீர் தெளித்து துடைத்து சுத்தமாக்கி எல்லாவற்றையும் பரிமாறினாள். கை கால்கள் அலம்பிக் கொண்டு வந்த வெங்குட்டுவின் கண்கள் ஒரு கணம் பிரகாசமானாலும் மறுகணம் யதார்த்த நிலைக்கு வந்தன. அம்மா, தினமும் போல மோரும் ஜாதமும் உப்பு நார்த்தங்காவுமே போருமா? இன்னைக்கு ஒரு நாள் நாக்கு ருசி கண்டுட்டா தினமும் வேணும்னு முரண்டு பிடிக்குமா? அதுக்கு ஏம்மா இடம் கொடுக்கணும்? அதனால் இதையெல்லாம் எடுத்துருமா. நான் இப்படி சொன்னேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீ எனக்கு கற்று தந்த எத்தனையோ நல்ல பாடங்களில் இந்த நாக்கை அடக்கிக்கிறதும் ஒன்றுமா, மன்னிச்சிருமா. சொன்னவன் வெறும் மோர் கலந்த சாதத்தை சாப்பிட்டு விட்டு போனான். திக்பிரமை அடைந்து மோவாயில் கை வைத்தபடியே உட்கார்ந்த மங்களத்திற்கு ஒரு உண்மை சுரீரென்று உரைத்தது. ஓ, நம்ம வெங்குட்டு இனி சிறு பிள்ளை இல்லை, பெரியவனாகி கொண்டு வருகிறான். இந்த சம்பவத்தை ரொம்ப பெருமையோடு தான் ராதாவிடம் மங்களம் கூறினாள். நினைவலைகளின் தாலாட்டு சலனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வர வர மங்களம் எழுந்து உட்கார்ந்தாள். நிதானமாய் நடந்து ஜன்னல் அருகில் நின்றாள். இதமான காத்து அவளை தழுவி செல்லமாக அவள் தலைமுடியை கலைத்துவிட்டு சென்றது.
இரவு கொஞ்சம் கூட காற்றின் போக்குவரத்தே இல்லாமல் வியர்த்து வழிந்ததை தாங்க இயலாமல் கொட்டிலின் வெளியே கிணற்றடியில் பாயை விரித்து படுத்துக்கொண்டாள். விசிறியால் விசிறிக்கொண்டே இருந்தவள் அப்படியே அயர்ந்து விட்டாள். இடுப்பில் ஏதோ வருவது போன்ற உணர்வில் பயந்து போய் என்னவோ பூச்சிதான் ஏறிவிட்டது என்ற எண்ணத்தில் புடவையை உதறியபடி எழுந்திருக்க முயன்றவளை எழவிடாமல் அணைத்து பிடித்தது 2 கரங்கள். மங்கிய நிலவின் ஒளியில் தன்னை பிணைத்திருக்கும் கரங்கள் மகாலிங்கத்தினுடையதுதான் என்று புரிந்து போனதும் எந்த விதமாக அசைவையும் காட்டாமல் வெங்குட்டோ வெங்குட்டோ என பெரிய குரலில் கூச்சல் போடவும் விதிர்த்துத்தான் போனார் மகாலிங்கம். இப்படிப்பட்ட எதிர்ப்பை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை மகாலிங்கம். முரண்டுவாள், தன் வேலைக்கு இடம் கொடுக்க மாட்டாள். ஆனால் என் முரட்டுத்தனம் அவளுடைய எதிர்ப்பிற்கு முன் எம்மாத்திரம் என இருமாந்து அகம்பாவத்தோடு வந்து ஆணவத்தோடு கை நீட்டியவருக்கு மங்களத்தின் இந்த நடவடிக்கை எதிர்பாராத தடாலடியாக இருந்தது. பயந்து போய் ஒரே ஓட்டமாய் அந்த இடத்தையும் அவளையும் விட்டு ஓடியே போய்விட்டார். அம்மா அம்மா என்னம்மா, என்னாச்சுமா, பயந்துட்டியாம்மா, அம்மா ஏம்மா கத்தின, அம்மா அம்மா. வெங்குட்டு மங்களத்தை உலுக்கிய போது மங்களம் அவனை தன்னோடு அணைத்து கொண்டாள். வெங்குட்டு, என்னமோ பெரிய பூச்சி என்னை கடிக்க வந்த மாதிரி சொப்பனம் கண்டேன்டா. அதை போய் நிஜம்னு நினச்சிண்டு பெருசாக உன்னை கூப்பிட்டேன். பயந்துட்டியாப்பா? நீ இருக்கிறப்ப எனக்கு என்னப்பா பயம்? போ படுத்துக்கோடா கண்ணா. இல்லைம்மா, இனிமேல் நீ எங்கே படுத்துக்கிறியோ அங்கேதாம்மா நானும் படுத்துக்க போகிறேன். உனக்கு எப்பவும் நான் இருக்கேம்மா, பயப்படாதேம்மா. சரியா? இருமா, என் பாய் தலகாணி இங்கேயே கொண்டு வரேன். சொன்னபடி செய்தான் வெங்குட்டு. அன்றிலிருந்து மங்களத்தை பொக்கிஷம் காக்கும் பூதம் போல வெங்குட்டு இருந்ததால் மகாலிங்கத்தின் எண்ணம் ஈடேற முடியாததாகவே இருந்தது. அந்த எரிச்சல் வெங்குட்டு பள்ளிக்கு போன பின் மங்களத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வார்த்தைகளால் குத்தி கிழித்தார். அடிபட்ட ரணத்தின் வலியை விட இந்த வார்த்தைகளின் ரணம் பச்சை புண்ணாக இரத்த கலரியாக அவளை கஷ்டப்படுத்தியதை பொறுத்து கொண்டாள். அம்மா, இன்னும் தூங்கலையா? என்னம்மா ஜன்னல் கம்பியை பிடிச்சுன்னு நிற்கிற? வெங்குட்டு வந்து கேட்டவுடன் திரும்பினாள் மங்களம். வெங்குட்டுப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வயத்துக்கு சரியான ஆகாரம் இல்லாட்டாலும் ராத்திரி தூக்கம் வராது. அதே போல் அபரிமிதமான சந்தோஷமும் வயிறு முட்டை சாப்பாடும் நிம்மதியும் கூட ராத்திரி தூக்கத்தை கெடுத்துரும்னு இப்போ தாண்டா கண்ணா புரிஞ்சுது. நீயும் ராதாவும் குழந்தைகளும் என்னை கையில் வச்சு தங்க தாம்பாளத்தில் உட்காத்தி வச்சாப்புல தாங்குறேடா கண்ணா. பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ நினப்பில் தான் அப்பப்போ எட்டி பார்க்குறதே தவிர மனசு நிறைஞ்சிருக்கடா கண்ணா. அது சரி, நீ ஏன்பா இன்னும் தூங்கலை? தூக்கம் வரலையா? ஏன்பா? அம்மா, உண்மையை சொல்லணுன்னா. சரி விடுமா, வேண்டாம்மா. சொல்லுப்பா, என்ன சொல்லணுமோ சொல்லு. நான் ஏதாவது நினைப்பேன்னா மனசு பாரமாயிடுமோன்னு நினச்சிக்காத. இப்போ நீ சொல்லாத போனாதான் யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். சொல்லுப்பா. என்னம்மா இருக்கு சொல்ல? நானும் உன் பிள்ளை தானே. உன்னை போலத்தானே இருக்கும் என் எண்ணங்களும் சிந்தனைகளும். வேலைக்குன்னு வந்த பிறகு எத்தனையோ சௌகரியங்கள் நமக்கு கிடைச்சதுதாம்மா. ஆனால் இன்னைக்கு இந்த கிரகப்பிரவேசம் மனசுக்குள்ள ஒரு பெரிய பூரிப்பையும் கொண்டு வந்திருக்கு. அதே சமயம் மாட்டுக்கொட்டிலும் பழைய சாதமும் நார்த்தங்காய் ஊறுகாயும் வந்து வந்து போகிறதுமா. மறக்க முடியலம்மா. அன்னைக்கு பழையது சாப்பிட்டு மாட்டுக்கொட்டில் இருந்த வெங்குட்டுவுக்கு இப்படி ஒரு பங்களாவும் காரும் வசதியும் வரணுன்னா அதுக்கு காரணம் யாருன்னு திரும்பி பார்த்தா எந்த இடத்துல பார்த்தாலும் நீதாம்மா நிற்கிற. உன்னோட முழு ஒத்துழைப்பும் என்னை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுல நீ காட்டிய வேகமும் என்னோட மனசில் நல்லதையெல்லாம் விதைச்சி கெட்டதையெல்லாம் களை எடுத்து அம்மா அம்மா அப்படியே அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்தான் வெங்குட்டு. மங்களத்தின் புடவை மகனின் கண்ணீரால் நனைந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.